பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே பார்த்த அதிசயம், உங்களுடைய காதுகளிலாலே நீங்கள் கேட்ட அதிசயத்தை வெகு சீக்கிரத்திலே உங்க வாழ்க்கையில அந்த அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி, உங்க வியாதியில ஒரு அதிசயத்தை கர்த்தர் பார்க்க பண்ணுவார். உங்க பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அதிசயங்களை காண பண்ணுவேன், காண பண்ணுவேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அதிசயமான தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்துல இந்த அதிசயம் அப்படின்ற அந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்ல, பல மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். சில காரியத்தை ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையிலிருந்தே கர்த்தர் செய்வார். சில காரியத்தை ஆண்டவர் மற்றவர்களுக்கு செய்கிறது போலவே நமக்கு செய்வார். ஆனால் சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தேவைப்படுமானால், நமக்கு தேவைப்படுமானால் அதை அதிசயமாய் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு சில அதிசயங்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்குங்களா, இப்படியெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்காது, இது ஃபேக்கு, இது சும்மா, இது வேணும்னு இவங்க பண்றாங்க, இது என்னமோ வீடியோ பிடிச்சு பண்றாங்க, இது நடிக்கிறாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி நடிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. இப்ப உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மீடியா எல்லாம் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மிராக்கல், ஏதாவது ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதத்தை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நிறைய பேர் அவர்களுடைய ஞானத்தை வச்சு இப்படி ஒண்ணு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலே தேவையில்லை, அப்படின்னா நீங்க எல்லா மருத்துவமனையும் க்ளோஸ் பண்ணிடலாம்ல, டாக்டர் படிக்கிறதுக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்ற கேள்விகளை எல்லாம் நிறைய பேர் எழுப்புறார்கள். ஆனா அவர்களுக்கு அது தெரியாது. நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிசயம் செய்துதான் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமானால், அது ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமானால் அந்த அதிசயத்தையும் உங்களுக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.